தமிழ்நாடு முழுக்க வங்கதேச ஹிந்து உரிமை பாதுகாப்பு குழு சார்பாக இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தினை இங்கே இந்த வங்கதேச ஹிந்து பாதுகாப்பு குழுவானது நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக நாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்முடைய அரசாங்கத்துக்கிட்ட காவல்துறைக்கிட்ட அனுமதி கேட்டிருந்தோம். ஆக எப்படி பங்களாதேஷில் இந்துக்களுக்கு மீதான ஒரு இனப்படுகொலை அங்கே நடந்துட்டுருக்கோ, 100க்கும் அதிகமான இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அங்கே இந்துவாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய பண்டிகைகளை கொண்டாட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இந்து சன்னியாசிகள் இஸ்கான், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா போன்ற இஸ்கான் சன்னியாசிகளை கைது பண்ணியிருக்காங்க. அதுவும் தேச துரோக வழக்கில் கைது செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டித்து சென்னையில் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டத்தினை இங்கே நடத்தினோம் அப்படின்னு சொல்லி இந்த வங்கதேச ஹிந்து உரிமை பாதுகாப்பு குழு சார்பாக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் இங்கே நடக்க இருக்கிறது. ஆனால் இதுக்கு காவல்துறை அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன அனுமதி இல்லைன்னு சொன்னால், நாம் ஏதோ ஒரு மூலையில் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தொப்புள் சொந்தங்கள் நாமெல்லாம் குரல் கொடுத்து அழுவ போகிறோம். ஐயா, என்னுடைய சகோதரி கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள், என்னுடைய சகோதரர்கள் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள், வாழ முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகிறது. ஆகையினால நாங்கள்லாம் சேர்ந்து குரல் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணால் அதுக்கு தடை விதித்திருக்கிறது இந்த பாசிச அரசாங்கம், இந்த பாசிச திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். நம்முடைய 1வது அமைச்சர் திரு மூனாக்கான ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிபியாவிலையோ இல்லை லெபனான்லையோ சிரியாவிலையோ ஏதாவது பிரச்சனைன்னா, அங்கே இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைன்னா உடனே கண்டன குரல் எழுப்பக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஏன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல? ஏன் இது வரைக்கும் ஒரு குரல் கொடுக்கல? ஒரு கண்டனத்தை கூட பதிவு செய்யலையே. ஆக இந்தியாவில் இந்துக்கள் எங்கே இறந்து போனாலோ இல்லை படுகொலை செய்யப்பட்டார்களோ, இனப்படுகொலை நடந்தாலோ கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கேள்வி கேட்கக்கூடிய இந்துக்களையும் குரல் கொடுத்து அழுவக்கூடிய இந்துக்களையும் அனுமதிக்க முடியாத ஒரு பாசிச சித்தாந்தத்தை, பாசிச நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மூனாக்கான ஸ்டாலின் அவருடைய ஆட்சி.